அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த செஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ். இதுதான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்கைலின் மெட்டல் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல் வந்து கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவா இருக்குது. சரிங்களா? தி ஆல்கைலின் எர்த் மெட்டல் alkaline earth metals less reactive than alkali metals. alkali metals கூட நம்ம இந்த alkaline earth metal கம்பேர் பண்ணோம் அப்படின்னா alkaline earth metal வந்து less reactive நேச்சர்ல இருக்குது. அதே மாதிரி இந்த alkaline earth metal ஓட reactivity எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா reactivity of alkaline earth metal metals increases down the group ஆல்கைலின் எர்த் மெட்டலோட ரியாக்டிவிட்டி நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் டு பாட்டம் போகும்பொழுது ரியாக்டிவிட்டி ஆர்டர் நமக்கு இன்க்ரீசஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கூட இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஹைட்ரைட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸெப்ட் பெரிலியத்தை தவிர மற்ற எல்லா ஆல்கைலின் எர்த் மெட்டலுமே ஹைட்ரஜன் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா மெட்டல் ஹைட்ரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஆல் தி எலமெண்ட்ஸ் எக்ஸெப்ட் பெரிலியம் to combine hydrogen on heating to form their hydrates. Metals react with hydrogen to form metal hydride நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த மெட்டல்ல இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல் எல்லாமே ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், டிரான்சியம், பேரியம், ரேடியம். ஓகேங்களா? நமக்கு இந்த பெரிலியம் மட்டும் ஹைட்ரஜன் கூட டைரக்டா ரியாக்ட் ஆகுது. அது எக்ஸெப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெரிலியம் ஹைட்ரைட் however to prepared by react with beryllium chloride and lithium aluminum hydride. ஓகேங்களா? இதுக்கான ரியாக்ஷன் இங்க நம்ம பார்க்கலாம். பெரிலியம் குளோரைடு react with lithium aluminum ஹைட்ரைடு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா பெரிலியம் ஹைட்ரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. பெரிலியம் ஹைட்ரைடு பிளஸ் லித்தியம் குளோரைடு பிளஸ் அலுமினியம் ட்ரைகுளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. 2 மோல்ஸ் பெரிலியம் குளோரைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிலியத்தை தவிர மற்ற எல்லா ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸுமே ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆச்சு அப்படின்னா மெட்டல் ஹைட்ரைட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த பெரிலியம் ஹைட்ரைடு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் வித் பெரிலியம் குளோரைடு அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிலியம் ஹைட்ரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹாலஜன்ஸ். alkaline earth metal combine
alkyl earth metals combine to halogens at elevated temperature. To form the halides. Alkyl earth metals halogens கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா corresponding halides நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? metal reacted with halogen to form metal halides. ஓகேங்களா? இந்த மெட்டல்ல யார் யார் இருக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், டிரான்சியம், பேரியம் and ரேடியம். இந்த எல்லா மெட்டலுமே நமக்கு ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. இந்த X அப்படின்றது ஹாலஜன்ஸ். இந்த ஹாலஜன்ஸ்ல யார் யார் இருக்கலாம் அப்படினா ஃப்ளோரின், குளோரின், புரோமின் and அயோடின். ஓகேங்களா? அப்போ ஆல்கைல் எர்த் மெட்டல் கூட ஹாலஜன்ஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படினா நமக்கு மெட்டல் ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மெட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படினா ஆல்கைல் எர்த் மெட்டல்ஸ் இருக்கிற எல்லா மெட்டல்ஸுமே ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படினா இந்த பெரிலியம் இங்க இருக்கிற இந்த குளோரின் ரெண்டும் சேர்ந்து பெரிலியம் பிளஸ் குளோரின் ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு அப்படினா நமக்கு பெரிலியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? மெட்டல் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் மெட்டல்ஸ். இந்த ஆல்கைல் எர்த் மெட்டல்ஸ் ஹாலஜன் கூட சேர்ந்துச்சு அப்படினா நடக்கக்கூடிய ரியாக்ஷன். பெரிலியம் ரியாக்ட் வித் குளோரின் நமக்கு பெரிலியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படினா thermal decomposition of NH4 into 2 BeF4 is best route for preparation of BeF2 and BeCl2 conveniently from the oxides. Thermal decomposition of NH4 into 2 BeF4 best route for preparation of BeF2 and BeCl2 conveniently from the oxide. Beryllium oxide plus carbon plus chlorine at temperature 600 K to 800 Kelvin நம்ம கொடுக்கிறோம். அப்படி டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படினா நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா BeF2 and BeCl2 நமக்கு ஃபார்ம் ஆகுது. இங்க பார்த்தோம் அப்படினா BeCl2 நமக்கு ஃபார்ம் ஆகுது பிளஸ் CO நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? thermal decomposition of NH4 into BeF4 இதுல பார்த்தோம் அப்படினா BeF2 and BeCl2 கன்வீனியன்ட்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படினா reactivity towards acids. ஆல்கைல் எர்த் மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா நமக்கு ஹைட்ரஜனை கொடுக்குது. ஆல்கைல் எர்த் மெட்டல்ஸ் react with acids to liberating dihydrogen. Alkyl earth metal react with
ஆசிட். நமக்கு ஹைட்ரஜன் லிபரேட்டிங் நடக்குது பிளஸ் மெட்டல் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆல்கைலின் எர்த் மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ், நமக்கு ஹைட்ரஜன் லிபரேட்டிங் நடக்குது. இந்த மெட்டலும் இந்த குளோரைடு சேர்ந்து மெட்டல் குளோரைடா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. ஆல்கைல் மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் இந்த ரெண்டு குரூப் எலிமெண்ட்ஸ்மே குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஆல்கலி அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ். ஆல்கலி அண்ட் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ். ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் act as good reducing agent. என்ன ரீசன்? ஆல்கலி மெட்டல்ஸ்ல அதோட அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு வேலன்சி எலக்ட்ரானை வச்சிருக்குது. அந்த ஒரு வேலன்சி எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அங்க ஆக்டேட் ரூல் படி ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது. அந்த ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்றதுனால அங்க வந்து ரிடக்ஷன் நடக்குது. அதனால அந்த ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லுல 2 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 வேலன்சி எலக்ட்ரானையும் ரெடியூஸ் பண்ணுது. அப்படி ரெடியூஸ் பண்றதுனால ஆல்கைலின் எர்த் மெட்டல் ஆல்சோ ஆக்ட் as a good reducing agent. ஓகேங்களா? இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆல்கைலின் எர்த் மெட்டல். எஸ் பிளாக்ல குரூப் 2 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர் than ஆல்கலின் மெட்டல்ஸ். செகண்ட் ஒன், இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டலோட ரியாக்டிவிட்டி டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் வந்தோம் அப்படின்னா இன்கிரீசஸ் ஆகுது. இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் நம்ம ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்ஸெப்ட் பெரிலியத்தை தவிர மற்ற எல்லா மெட்டலுமே ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா மெட்டல் ஹைட்ரைட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்ப பெரிலியம் ஹைட்ரைட்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் வித் பெரிலியம் குளோரைட் பிளஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிலியம் ஹைட்ரைடை நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன்ஸ். மெட்டல்ஸ் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெட்டல் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. எல்லா ஆல்கைலின் எர்த் மெட்டலுமே ஹாலஜன்ஸ் கூட ஈஸியா ரியாக்ட் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் NH4 BeF4. இதுல பார்த்தோம் அப்படின்னா பெரிலியம் குளோரைடு அண்ட் பெரிலியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்குது. ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆசிட்ஸ். இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டைஹைட்ரஜன் லிபரேட்டிங் அங்க நடக்குது. ஃபைனல் ப்ராப்பர்ட்டியா நம்ம பார்த்தது ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. ஆல்கலி அண்ட் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் ஆக்ட் as a good reducing agent. ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் அவுட்டர் மோஸ்ட்ல 2 வேலன்சி எலக்ட்ரானை வச்சிருக்குது. அந்த 2 வேலன்சி எலக்ட்ரானையும் ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த ஆல்கலி மெட்டல் அயானா ஃபார்ம் ஆகும். அதனால ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது.